This is Prabhakar from Connection Point. Welcome back to my video. Actually பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன வீடா இருந்தாலும் நமக்கு சொந்தமான ஒரு வீடா இருக்கணும். அண்ட் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பட்ஜெட்ல வேணும். வீடுமே ஒரு மெயின் லொகேஷன்ல வேணும். ஆன் மெயின் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home, or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆன் மெயின் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 ஏக்கர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். இங்க உங்களுக்கு ABCD அப்படின்னு 4 டவர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம A and B இந்த 2 டவருமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி 200+ ஃபேமிலிஸ் வந்து இங்க ஆக்குபையும் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு கரண்டா போயிட்டு இருக்கிறது C பிளாக் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றது செப்டம்பர் மந்த்ல நம்மளோட இந்த C பிளாக் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர்ல இருக்கு. அண்ட் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு GST அண்ட் OMR கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் அல்லது ஓன் யூஸுக்காக இருந்தாலும் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்டா இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் SRM பப்ளிக் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த ஸ்கூல் நியர்பை உங்களுக்கு காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு SRM காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். அப்பல்லோ காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா GV ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். அண்ட் SRM மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுமே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்ல இருந்து வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் பண்ற டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு ஜோஹோ ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி செக்மெண்ட் கிடையாது. இது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஒரு அசட் செக்மெண்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பட்ஜெட் அபார்ட்மெண்ட்ஸ் தான். சோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பட்ஜெட்லயுமே உங்களுக்கு இருக்கும். இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ நமக்கு A and B இந்த 2 பிளாக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். சோ இங்க ஆல்ரெடி ஒரு 200+ ஃபேமிலிஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. சோ நீங்க டைரக்டா சைட்டுக்கு வந்தீங்கனாலே நீங்க லைவாவே இந்த கம்யூனிட்டில பீப்புள்ஸ் வந்து எப்படி ஸ்டே பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்க செக் பண்ணிக்கவும் முடியும். சோ இதுல நம்ம பாத்தீங்கன்னா A and B ஆல்ரெடி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம இப்ப ஹேண்ட் ஓவர் போயிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம C பிளாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு. C பிளாக் தான் நம்ம வந்து செப்டம்பர் மந்த்ல வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பெட்ரூம் அண்ட் 2 பெட்ரூம் வேரியேஷன்ஸ்மே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்எக்ஸலோ டெவலப்பர்ஸ். அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ அரண்எக்ஸலோ டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 55+ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட 1,25,000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000+ ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து ஆல்ரெடி இவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறது இந்த ப்ராஜெக்டோட மாடல் ஹவுஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹவுஸ்ல போய் பார்க்கலாம். சோ மாடல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 780 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் 12 into 12 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஹால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். சோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட நம்ம பண்ணிருக்கோம். சோ இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு 12 into 10 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம பண்ணிருக்கோங்க. சோ இது லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெண்டிலேஷனோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. சோ அட்டாச்சு டாய்லெட் கூட பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட்னா நம்ம இதுல வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். இந்த அட்டாச்சு பாத்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரிவர் ஃபிட்டிங்ஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது நல்லா ஸ்பேசியஸாவே இருக்கு. வெட்டிங் அண்ட் ட்ரை ஏரியா உங்களுக்கு
இதுல ஸ்பேசியஸா இருக்கும். சோ நமக்கு அப்படியே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11x8 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு சைஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பா ஸ்லாப் அண்ட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமே உங்களுக்கு வந்து இதுலயும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்சு பாத்ரூம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவர் செட்டப் அண்ட் ஜாவர் செட்டப்போட நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். சோ நம்ம இப்ப இதுல பார்க்க போறது கிச்சன் ஏரியா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ கிச்சன் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8x7 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க அண்ட் இது நமக்கு சிங்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷன் அண்ட் நமக்கு வந்து ஸ்லாப் கூட நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நமக்கு வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு ஜன்னலும் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு நல்ல வென்டிலேஷனோட இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பெட்ரூமே நம்ம இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒன் பெட்ரூம் உங்களுக்கு 390 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் மாதிரி நல்ல ஸ்பேசியஸா நல்ல வென்டிலேஷனோட உங்களுக்கு ஒரு நல்ல அபார்ட்மெண்டா உங்களுக்கு அது இருக்கும். அண்ட் பட்ஜெட் வைஸ்மே பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல கண்டிப்பா இருக்கும். ஓவராலாவே இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அபார்ட்மெண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருந்தாலும் ரெசிடென்சியலுக்கா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து பார்க்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் பத்தின மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பிரபாகர் ஃப்ரம் கனெக்ஷன் பாயிண்ட்.